கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகையானது சிறந்த அன்பு நிகழ்வுகளை தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திருந்த அன்பு சார்ந்த நிகழ்ச்சிகளை மக்கள் தெரிவித்தால் அவற்றை நாங்கள் அச்சிட தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பத்திரிகையின் பெரிய பக்கம் முழுவதுமாக அந்த அன்பு சார்ந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பதிவிட்டிருந்தார்கள். அதில் ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், ஒரு தம்பதியினர் குறிப்பிடுகிறார்கள், அது கொரோனா காலம் உச்சத்தில் இருந்த பொழுது மக்கள் தெருவில் அதிகமாக நடமாடுவதில்லை. அப்படியே நடமாடினாலும் பொருட்கள் வாங்குவதற்காக வருகின்றவர்கள் வேகமாக நடந்து செல்வார்கள். வேகமாக பொருட்களை வாங்கிவிட்டு யாரும் தங்களிடம் பேசிவிடக்கூடாது என்பதற்காக வேகமாக காரில் ஏறி போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு வயதான தம்பதியினர் இருவரும் மாஸ்க் அணிந்தபடி சாலையில் மெதுவாக நடந்து வருகிறார்கள். அவர்களால் வேகமாக நடக்க முடியவில்லை. எனவே கொஞ்ச தூரம் நடந்து வரக்கூடிய அவர்கள் நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்து கொள்வார்கள். மீண்டும் கொஞ்ச தூரம் நடப்பார்கள், அவர்களால் நடக்க முடியாது, மீண்டும் முத்தம் கொடுத்து கொள்வார்கள். மீண்டும் நடப்பார்கள், நடந்து கடைக்கு சென்று தேவையானதை வாங்கி அவர்கள் மீண்டுமாக சென்று முத்தம் கொடுத்து கொண்டே செல்வதாக அந்த அன்பின் நிகழ்ச்சியை பற்றி அவர்கள் பதிவிடுகிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உலகத்தில் இந்த கணவன் மனைவி மற்ற அன்புகள் இன்னும் சாகவில்லை. கடைசி வரை உலகத்தில் இந்த அன்பு இருக்கும் என்பதை இந்த நிகழ்ச்சி வழியாக அந்த பத்திரிகை சிறந்த ஒரு படைப்பு என்று சொல்லி அதற்கு பரிசும் கொடுத்திருந்தது. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியை பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய எல்லா வாசகங்களும் நற்செய்தியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு சார்ந்தவையாக இருக்கின்றன. ஒரு தேனீ எவ்வாறு தனக்கு தேவையான தேனை உறிஞ்சுகின்ற வரை பல்வேறு பூக்களுக்கு அங்குமிங்குமாக பறந்து அந்த தேனை உரிவதற்கு பாடுபடுகிறதோ, அதுபோல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன் சீடர்கள் தன்னுடைய உயிர்ப்பின் மீது சந்தேகம் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த அச்சத்தை போக்க வேண்டும், சந்தேகத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேனியை போல இயேசு கிறிஸ்து பல்வேறு நேரத்தில் தன் சீடர்களுக்கும் அங்கு இங்குமாக காட்சி கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்துகின்றார். அது மட்டுமல்ல, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் பறைசாற்றியது மட்டுமல்லாமல், கடந்த வாரம் கேட்டது போல யோவானை போல தன் காயங்களை அவர் காட்டி அதை தொட்டு பாருங்கள் என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக, இன்னும் அவர்களுக்கு அதிகமாக நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக ஒரு வேக வைத்த மீனை கேட்டு அவர் உண்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகின்றார். இந்த சமாதானத்தை தான் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானதூதர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று இடையர்களுக்கு சொன்னார்கள். ஆக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது உலகத்திற்கு அமைதி சமாதானம் கொடுக்கப்பட்டது. அவருடைய இறப்பிற்கு பின்பு உயிர்ப்பிலும் இயேசு கிறிஸ்து அதே சமாதானத்தை, அதே அமைதியை தன் சீடர்கள் அனைவருக்குமே அவர் பகிர்ந்து கொடுக்கின்றார். எனவே அந்த அமைதியும் அந்த சமாதானமும் இருக்க வேண்டும் என்று இயேசு ஆசைப்பட்டதற்கு காரணம் தன் சீடர்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பு. அந்த அன்பு மாத்திரமல்ல, தான் விட்டு செல்லக்கூடிய பணியை அவர்கள் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களை மீண்டுமாக இயேசு தேடி வருவதை பார்க்கின்றோம். அவ்வாறு தேடி வரக்கூடிய இயேசு வெறுமனே அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவருடைய நம்பிக்கை மிகுதியாக்க வேண்டும் என்பதை மாத்திரம் குறிக்கோளாக கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற இரண்டாவது செய்யும் அவர்களுக்கு சொல்லுகின்றார். யாரெல்லாம் மனமாகிறார்களோ அங்கு சென்று நீங்கள் மனமாற்றத்திற்கான காரியங்களை செய்துவிடுங்கள். இதைத்தான் நீங்கள் மறைநூறில் வாசித்தீர்கள். எனவே அந்த வாக்கு நிறைவேற வேண்டும். யாரெல்லாம் மனம் மாறுகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் இறைவாட்டி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் இன்னைய முதல் வாசகத்திலும் திருத்துதர் பணியில் நாம் வாசிக்க கேட்டோம். அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனமாறி அவரிடம் திரும்புங்கள். அவர்கள் பாவங்கள் போக்கப்பட வேண்டும். ஆக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு யாரெல்லாம் அந்த சிலுவையை உற்று நோக்கி மனம் மாறுகிறார்களோ அவர்களின் பாவங்கள் போக்கப்படும். பாவ அறிக்கை யாரெல்லாம் இடுகிறார்களோ அவர்களின் பாவங்கள் போக்கப்படும். யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, அது பாவ சங்கீதம் செய்கிறார்களோ அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எனவே கிறிஸ்து இறந்தார் உயிர்த்தார் என்பது ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி நாம் அனைவரும் மனமாற வேண்டும்.
பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்பதுதான். எனவே இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டுமாக சீடர்களுக்கு தோன்றினார் என்றால் அவருடைய அச்சத்தை போக்குவதற்காகவும் அவர்கள் செய்யக்கூடிய பணியை, தான் விட்டு செல்லக்கூடிய பணியை அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற 2 நோக்கத்திற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டுமாக சீடர்களுக்கு தோன்றினார். அதே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு திருப்பலிலும் மீண்டும் மீண்டுமாக நமக்கும் அதே செய்தியை தான் சொல்லுகின்றார். இறைவார்த்தை மூலமாக அவர் நம்மோடு பேசுகின்றார். அதே செய்தி தான். இறைவார்த்தை என்றாலே அது மனமாற்ற மன்னிப்பை குறித்து தான். கல்வாரி இந்த திருப்பலியிலே பலியாக தன்னை அவர் தியாகம் செய்யக்கூடிய அந்த கல்வாரி பீடத்திலே நிகழக்கூடிய நிகழ்வும், நான் உங்களுக்காக இருந்தேன், இன்று உயிர்த்தெழுந்தேன், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொருட்டு, நீங்கள் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு நான் உங்களுக்காக மரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அதை நான் அடையாளபூர்வமாக கொண்டாடுகின்றோம். எனவே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்கள் மனம் மாறுங்கள் என்பதுதான். இந்த 2 செய்திகளையும் நாம் பிரித்து பார்க்க இயலாது. இந்த 2 செய்திகளை தாங்கிதான் இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு காட்சியும் அதை நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை உணர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்ப்பை நம்ப வேண்டும். அந்த உயிர்ப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அன்பு, மன்னிப்பு, இந்த செய்திகளை நாம் உணர்ந்து அதை கடைபிடித்து கிறிஸ்துவின் அந்த உயிர்ப்பில் நாமும் மாட்சியுடன் பங்கு பெறுவோம். உயிர்த்த இயேசு அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரோ